ஹாய்டா, நான் ஜாஸ்மின் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா 1 வீக் ஆகிடுச்சுல வீடியோ போடல. ஒர்க் அதிகம். அதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுடா. அதனால தான் வந்து ஸ்டோரி போட முடியல. நான் வேறு வந்து போன வீக் சண்டே வந்து நான் அரண்மனை போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன். பட் போட முடியல. இந்த சண்டேக்குள்ளே நான் வந்து கன்ஃபார்மாக போட்டுருவேன்டா. ஏன்னா வந்து நான் 70% வந்து அதோடைய ரெக்கார்டிங் எடிட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சேன். இந்த சண்டேக்குள்ளே வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து யாருடைய கமெண்ட்டுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. ஏன்னா ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து மிட்டம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஒரு எக்ஸாம் வச்சுட்டே இருக்காங்க. அதனால தான் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஒர்க் போகிறது. அதனால் கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன். லைக் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னென்னு சொன்னால், என்னடா இது வெறும் லைக் மட்டுமா போடுறது, ரிப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். எதனா கொஷின் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டோரி சொல்கிறப்ப ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுலேருந்து ஒரு டியர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் வந்து டேக் குக் உடைய ஸ்டோரி தானே போட்டிருந்தீங்க. இப்போ என்னென்னு சொன்னால் டேக் குக் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது அப்போடா இது இப்போடா. அப்போது வந்து என்னன்னு சொன்னால் வந்து நான் வந்து டேக் குக் எஃப்எஃப் வந்து கேட்பேன். பிடிஎஸ்க்குன்னு எஃப்எஃப் வந்து கேட்பேன். நான் வந்து ஹிந்திலையுமே கேட்பேன். தமிழில் சொல்கிறதுக்கும் ஹிந்தியில் சொல்கிறதுக்கும் மலையாளத்தில் சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸ்டோரியில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் 3 லாங்குவேஜ்லேயுமே நான் வந்து எஃப்எஃப் வந்து கேட்பேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தமிழில் வந்து நிறைய டேக் குக் மட்டுமே போட்டுருந்தாங்க. நானும் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், வெறும் டேக் குக் மட்டும் போடுறீங்களே, ஜி குக் போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஹிந்தியில் கேட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஜி குக் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடால வந்து நான் சேனல் ஓப்பன் பண்ணி நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு ஜி குக்கும் வேணும், டேக் குக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீமிங் குக்கா வந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வந்து ஒரு டியர் வந்து கேட்டிருந்தாங்க, டேக் குக் ஷிப் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டேக் குக் வந்து ஒரு மினி எஃப்எஃப் மாதிரி ஒன்று போடுங்க, மினி சீரீஸ் மாதிரி போடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தான். ஃபஸ்ட்டு நான் டேக் குக்கு தான் வந்து நான் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலடா. நீங்கள் என்ன டேக் குக்கை வெறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அப்படி கிடையாது. எனக்கு அது கேட்க பிடிக்கல. அதனால தான் எனக்கு சொல்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதுதான் ரீசன். அப்போலாம் வந்து என்னென்னா, ஜி குக் வந்து போடவே மாட்டாங்க தமிழில். நானும் நிறைய பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சேன். பிஎல்ங்கிறது அப்போ வந்து ரேர் தான். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பிஎல்க்கு வந்து ஸ்டோரி வந்து ரேர் தான். நார்மல் ஸ்டோரி தான் வந்து போட்டுட்ருந்தாங்க. எனக்கு எப்படி வந்து பிஎல் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஹிந்தியில் கேட்கும்போது என்னென்னா வந்து ஜி குக், அப்புறம் வந்து டேகி, ஜெஹூப் வயன், நாம்ஜின் இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருந்தாங்க. நான் டேக் குக் பக்கம் போகமாட்டேன் ஹிந்தியில் கூட. இந்த மாதிரி வந்து ஸ்டோரி போட்டனால எனக்கு வந்து கேர்ளை வச்சு பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஜங்குக், ஜிமின், சுகா, ட்ரயாங் இந்த மாதிரி வச்சு கேட்கவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த பக்கம் ஸ்டோரி போட்டுட்ருக்கும்போது கூட நான் நிறையா எஃப்எஃப்லாம் வந்து கேட்பேன். ஹிந்தியில் வந்து நிறையா கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஹிந்தியில் வந்து ஜி குக் கேட்டு எனக்கு டேக் குக் வந்து அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சு. இப்போ வந்து என் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேக் குக்கு ஸ்டோரி இருக்காது. விமின் குக்குன்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்கூல் ஸ்டோரி. ஆனால் நிறைய ப்ராப்ளத்தால் வந்து நீங்கள் ஜிமினை வந்து யார் கூட வேணாலும் சேர்த்து வைங்க, ஜங்குக் கூட சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னனால தான் நான் வந்து ஜியோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அதில் டேக் குக் இருக்குதான். அதனால தான் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சேனலில் வந்து இப்போ காதலே போகுது இல்லையா, இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மௌனமொழி சீசன் 2 வந்து போடுவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கனாக்காலம் காலங்கள் சீசன் 1 வந்து ரீமேக் பண்ணி போகலான்னு இருக்கேன். அதில் டேக் குக் வராது, ஜி குக் தான் வருவாங்க. இனிமேல் நம்ம சேனலில் வீமின் குக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வந்தாலே அது வீமின், ஜி குக் இப்படி தான் வரும். டேக் குக் வராது. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? சரிடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். த்ராட் இன்னும் சரியாகலடா, இருந்தாலும் ஸ்டோரி சொல்ல வந்துட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். காதலே ஜி குக்கோட மினி சீரீஸ் காதலே பார்ட் 5. வாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் நம்ம ஜங்குக் எங்கே நின்னாரோ அதே இடத்துல நின்று தான் ஜிமின் ஜிமின் போயிருந்துருப்பார்ல, அந்த இடத்த பார்த்தபடி நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சைனீஸ்க்கும் காய்க்கும் பொறுக்கலை. மச்சான் வரேன், என்னடா பண்ண போகிறேன், வரேன் அப்படி சொல்லி சைனீஸ் எந்திரிச்சு போய் ஜங்குக்கு கையில் அடிபட்டுருக்குள்ள அதை பிடிச்சி வேகமாக கிள்றாரு. டீ என்ன பண்ணுற வலிக்குது, ஏய் மச்சான் உயிரோட தாண்டா இருக்கான், ஏதோ உயிரோட இருக்கிறேனா, என்னடா திமிரா, இல்லைடா ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்க, கொஞ்சம் கூட அசையவே இல்லை,
ஒரு வேளை ஜிமின் காதலை சொல்லனால இன்ப அதிர்ச்சியில் உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நினச்சேன்டா. உன்னையா அப்படி சொல்லி அதே கையை ஊங்குறாரு. அப்பா வலிக்குதே அப்படி சொல்லி கையை பிடிக்கிறாரு. இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாதுன்றது. இருடா எனக்கு சரியாகட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு பேசிட்டே இப்போ சோஃபாவில் வந்து உட்காராரு. டே மச்சான், இப்போ தான் எங்கள் பழைய ஜங்குக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. உங்கள் 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் 2 பேருக்குமா? இல்லை 2 பேருக்கும் எதுக்குடா? நீங்கள் தானடா போய் ஜிமின்ட்ட இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா. ஜிமின் வந்து என்னை லவ் பண்ணுவான்னு சொல்லுவானே, அதுவும் என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக. அது மட்டுமாடா கிஸ்ஸே பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவனுக்கு நீ கிஸ் பண்ணியிருக்கடா. டே ஃபோர்ஹெட்டில் தாண்டா கிஸ் பண்ணேன். நீ வேற. நானே அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா. எனக்கு வருவான், என்கிட்ட லவ் சொல்லுவான், நான் அவனுக்கு கிஸ் பண்ணுவேன். எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. இப்போ என்ன பண்ண போகிற? அழுவ போறியா? நான் சாவு அடிச்சிட வேண்டாம் மச்சான். இதுக்கப்புறம் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும்தான் இருக்கணும். இனிமே மச்சானை கையில் பிடிக்க முடியாது. இனிமே ஜிமின் கூட ஒரே ரொமான்ஸு தான், அப்படி தானே? அட நீ வேறடா. நீ ஏன் பார்த்தல, அவங்க அண்ணனுங்களுக்கு மேலே இருக்காங்க அவங்க ஒய்ஃப்லாம். ஏன்னா லவ் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்களாடா. அவன்கிட்ட என்னென்னவோ பேசணும்னு நினச்சேன், எதுவுமே பேச முடியல. அவன் வாயிலேருந்து அந்த லவ்யூங்கிற வார்த்தையை வர வைக்கிறதுக்குள்ளாடி எனக்கு போதும் ஆயிடுச்சு. டே நிறுத்துடா, நடிக்காத. 15 நிமிஷத்தில் கிஸ்ஸே பண்ணியிருக்க, அப்புறம் என்ன? அதாவது பண்ணனே. இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருப்பானா? தெரியலடா மச்சான் அப்படின்னு சொல்லி காய் சொல்லாரு. இப்போ சைனீஸ் தான். பேசாமல் நீ ஃபோன் பண்ணி கேளுடா. நேரில் பேச முடியாதுதான் ஃபோனில் பேசிக்கோங்க. கரெக்டாக மச்சான் அப்படி சொல்லி ஃபோன் எடுக்கிறாரு. ஐயோ அப்படி சொல்லி எந்திரிக்கிறாரு. இவனுக்கு 2 பேரும் என்னடா ஆச்சு? எதுவும் வலிக்குதான், ஹாஸ்பிட்டல் போகலாமா? அது இல்லைடா, நம்பர் வாங்க மறந்துட்டேன். எது நம்பர் வாங்க மறந்துட்டியா? ஜித்தா சொன்னாங்களேடா. சொன்னாங்க, ஆனால் நம்பர் கொடுக்காம போயிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? ஷூ அப்படி சொல்லி ஒரு ஃபோர்ஹெட்டில் அப்படியே கை வச்சுட்டு, இதுக்கப்புறம் அவனை எப்போ பார்க்குறது, எப்படி பேசுகிறது? ஏன்டா அவன் நாளைக்கு காலேஜ் வருவான்ல. காலேஜ் யார் கூட வருவான்? ஆமாம்ல, அவன் அண்ணங்க தான் ட்ராப் பண்ணுவானுங்க. கரெக்டாக அவன் அண்ணங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இனி அவனா பேசுகிற வரைக்கும் உன்னால் எதுவும் பண்ண முடியாத மச்சான் அப்படியே காய் சொல்கிறாரு. இப்போ அகெயின் ஜங்குக்கு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு, அவன் கூட நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ ட்ரீம் பண்ணியிருந்தேன். இப்போ எதுவுமே நடக்கலை. எது எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனை என்னோடய பைக்கில் உட்கார வச்சு காலேஜ் கூப்பிட்டு போகணும். ரிட்டன் நான் காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வரணும். நானும் அவனும் லாங் ட்ரைவ் போகணும். நிறையா பேசணும். அவன் பின்னாடி உட்காந்துட்டு என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கணும். அப்போது காய் சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு நான் சிரிக்கிறேன்? இது வெறும் ட்ரீமாக தாண்டா இருக்கும், நிச்சயமாக நடக்க போகிறதில்ல. என்னடா? ஆமாடா மச்சான், காய் மச்சான் சொல்கிற மாதிரி இது வெறும் ட்ரீமில் தான் நடக்கும். எது பைக்கில் நீ ட்ராப் பண்ணுவேன், நீ பிக்கப் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, லாங் ட்ரைவ் வேறு. இன்றைக்கே அவங்க லேட்டாக தான் போகிறாங்க. அதுக்கே அவங்க 3 அண்ணனுங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ. இப்போ அப்படியே நம்ம வந்து அவங்க 3 அண்ணன்களை பார்த்தோம் அப்படின்னா, ஆரம், சுகா, ஜெயோப்பை பார்த்தோம் அப்படின்னா வாசல் நின்றுட்டுருக்காங்க. முன்னாடி அவங்க பேபிஸ் நின்றுட்டுருக்கு. கார் வந்துருச்சு உள்ள. இந்த பக்கம் சுபின் தான். போச்சு இந்த ஜெயோப் முன்னாடியே நின்றுட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுபின் அப்படி சொல்லி இப்போது ஜிமின் தான் அழுவாதடா அப்படின்றாரு. இப்போ பின்னாடி திரும்பிட்டே தான். இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டுருக்க? அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. நம்ம என்ன பண்ணோம், அவனுங்களை கண்டுக்கவே கூடாது. உங்களுக்கு தெரியாதுட்டே, அந்த ஜெயப்பை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அவன் என்ன பெரிய இவனா? இதை பார், ஜின் என்ன பண்ணுறாங்களோ நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணு, சரியா? என்ன ஜின்? ஆமாம் சுபின், எதை நினச்சி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் வந்து முன்னாடி ஸ்டாப் ஆயிடுச்சு. இவங்க 3 பேரும் காரை தான் குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஜின் தான் ஃபஸ்ட்டு டோர் திறந்து இறங்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்ல விறுவிறுன்னு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஜின்னை பார்த்தோன்னே அவங்க பேபிஸ் 2மே மம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் ஆரமும் எதுவுமே கேட்கல. ஏன்னா ஜின்னை வந்து அவர் ஹர்ட் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா. அதுலேருந்து ஜின் வந்து ஆரம்கிட்ட பேசவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டயாங் தான் சுகாவை பார்க்குறாரு. சுகாவும் டயாங்கை தான் பார்த்துட்ருக்குறாரு. எமீன், இப்போ எதுக்கு என் மூஞ்சி எப்படி பார்த்துட்ருக்க? மொழியை பாரு, அப்பா நாட்டமே. ஸ்கூல்கிட்ட வந்து சாப்பிட்டியாடா? இல்லை, டாடா எதுவும் கொடுக்கல. உங்கள் டாடாக்கு அதனால் கொடுக்கணும்னு அறிவு இருந்தா தானே. வாடா அப்படி சொல்லிட்டு மின்னோட கையை பிடிச்சி இப்போ டயாங் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ இப்போ நான் ஜின் மாதிரியே நடந்துக்கிறதா இல்லை டயாங் மாதிரி நடந்துக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலையே. சுபின் என்னடா ஆச்சு? டே ஜிமினி தான் பாரு, நான் ஜின் மாதிரியே நடந்துக்கிறதா இல்லை டயாங் மாதிரி நடந்துக்கிறதா? அப்புறம் எனக்கு பேபி கூட இல்லைடா. இப்போ நான் என்ன பண்ணுறது? சுபின் சொல்லு ஜெஹோப். அங்கேயே நின்றுட்டுருக்க, உள்ளே வரல? இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு அடி மேலே அடி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க 2 பேரும். பேசாமல் ஜின் மாதிரியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேரே கிராஸ் பண்ண போகிறாங்க. அப்போது ஆரம் தான், ஜிமின் அண்ணா எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்?
ஏன் ஆஃப் அன் ஹவர் லேட்? அட பாவீங்களா, ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட லேட்டாக விட மாட்டீங்களாடா? உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சுபினோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது. ஒன்றை தானே கேட்குறோம், எங்கே போயிருந்தீங்க அரை மணி நேரமா? என்னையா ஜெயோ ஒன்றை தான். மூஞ்ச பற்றியா நல்லா இதே ஜிமின்கிட்ட பேசுகிற மட்டும் அவ்வளோ பாசமாக பேசுவானுங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? இரு ரூம்க்கு ஒரு வேலை அப்போ இருக்கும் உனக்கு. என்னடா யோசிச்சுட்ருக்க? ஜிமி, சுபீன், ஜின் ஒரு காஃபி சாப்பிட்டு வர்றதுக்கு கூட அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை ஜெயோப்? இல்லை ஜின், ஒரு ஆஃப் அன் ஹவர் தானே லேட் ஆகிடுச்சு. எனக்கு தலைவலிக்குதுன்னு காஃபி சாப்பிட போயிருந்தேன். நான் தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, ஜிமினே சுபினே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இனிமேல் 5 மினிட்ஸ் ஆனால் கூட உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இல்லை ஜீன், நான் அது இல்லை. அப்புறம் ஏன் இப்படி நிற்க வச்சு 2 பேரையும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஜீன் 3 பேரையும் பார்த்து முறைக்கிறாங்க. வாங்க உள்ள போகலாம். என்னுடைய கடவுளே ஜின் தான் அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் ஜின்னோட கையை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின்னு ஓடி போய் ஜின்னோட கையை பிடிச்சிட்டாரு. 3 பேருமே இப்போ உள்ளே தான் போகிறாங்க. இப்படியே தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிருக்கோம். இப்போ என்ன ஆகிட்டு ஜிமினோட ரூமில் தான் பார்க்குறோம். அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு பெட்டில் போய் உட்கார்றாரு. இப்போது பேக்கில் இருந்து அந்த புக்கை எடுக்கிறாரு. எந்த புக்? அந்த புக்கை வந்து அவங்க அண்ணனுங்க பார்த்தாங்க. அந்த புக் இவர் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஜங்குக்கை அன்றைக்கி அவங்க அண்ணாங்களாம் அடிச்சிருப்பாங்கள்ல, அதுக்கு நெக்ஸ்ட் டே ஜிமினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இதுக்கிட்ட இங்கே வரணுன்னே அதுவும் கிளாஸை கட் அடிச்சிட்டு, ப்ளீஸ் சுபின் ப்ளீஸ் அண்ணாங்கள்கிட்ட சொல்லாத. இப்போ நீ அவனை மீட் பண்ண போறியா? சத்தியமாக இல்லை, அவனை மீட் பண்ண நான் போகல. வேறு எதுக்கடா இங்கே வந்திருக்க? அது வந்து அப்படி சொல்லிட்டு புக்கை பார்த்துறாரு. அதோ இருக்கு, அதை எடுக்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் அது முன்னாடி அப்படி நீலோன் போட்டு அந்த புக்கை அப்படியே எடுக்கிறாரு. எடுக்கும் போதே கலந்து அப்படியே டேர்ஸ் வந்திருக்கும். மறுபடியும் இந்த புக்கா? வேணாண்டா, சொல்கிறது கேளு ஜிமின். சுபின் ப்ளீஸ், அப்புறம் நீ அவனை லவ் பண்ணுறியாடா? இல்லை சுபின், அப்புறம் எதுக்கு இந்த புக்? அது இதை மட்டும் நான் வச்சுக்கிறேனே அப்படி சொல்லி ஒரு மாதிரி பாவமாக கேட்குறாரு. சுபினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி எடுத்துகிட்டு வா போகலாம், உங்கள் அண்ணங்க காலேஜுக்கு வரதுக்குள்ளாடி நம்ம காலேஜுக்கு போகணும். ரொம்ப தேங்க்ஸ் சுபின் அப்படி சொல்லி சுபினை டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இப்போ அந்த புக்கை அப்படியே டச் பண்ணுறாரு. சாரி ஜங்குக், உன்னை ரொம்ப அழுக வச்சிட்டேன்ல. எங்கள் அண்ணங்க அடித்தது பார்த்தாம நான் வேற உன்னை ரொம்ப அழுக வச்சிட்டேன். சாரி, உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பேசுகிறதே தெரில. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே எனக்கு அவ்வளோ தயக்கமாக இருந்துச்சு. உன்கிட்ட நிறையா பேசணும். எப்படி பேசுகிறது? உன்னோட நம்பர் கூட நான் வாங்கிட்டு வரல. என் நம்பரும் உன்கிட்ட இல்லைல்ல, இப்போது எப்படி என் நம்பர் உன்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், வேணாண்டா, அடி வாங்குற அளவுக்குலாம் தெம்பு இல்லைடா, நீ வாங்கிடுறடா, எங்களால் வாங்க முடியாதுடா, இது அவ்வளோ வேணும் அனுப்புகிற டர்ட்டி மாடு மாதிரி நிற்கிறான் பாரு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி சைனீஸ் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ என்னடா, உன்னோட நம்பர் தானே வேணும். இதுக்கு உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தா. என்ன தாண்டா எழுதுறேன்? படித்து பார்த்தா சாப்பிடுச்சிரும் நீ. அந்த அளவுக்குலாம் அந்த சைனீஸ்க்கு அறிவு இல்லாமல் இல்லைடா. இதை எப்படா ஜிமின் கிட்ட கொடுக்குறது? எனக்கு தெரியாது. இந்த லெட்ரு எப்படியாவது ஜிமின் கிட்ட கொடுக்கணும். மச்சான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ காய் கொடுக்கணும்னு ஓடி போய் கை ஃபுல்லாக அப்படியே இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல, பொக்கே மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ரோஸ் ஃப்ளவராக இருக்க, அதை எடுத்துகிட்டு வராரு. இது எதுக்குடா? இது உள்ள லெட்டர் மறைச்சி வச்சு கொடுக்கலாம். லெட்டர் அது போகிற போக்கில் இப்போ அவன் மடியில் தூக்கி போட்டு போயிடலாம். இந்த பூ எப்படா அவங்ககிட்ட கொடுக்குறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா நம்ம சைனீஸ் தான், ஒரு கண்ணை தவிர வரைக்கும் எதுவுமே தெரில. இதை பாரு, பூலாம் வைப்பாங்களே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஜிமின்ட்டு எப்படியாவது கொடுத்துரு, நாங்களாம் வைக்கிறாங்க பாரு அப்படின்னு காட்டுறாரு. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளவர் ஷாப் மாதிரி இருக்குது. அது நேராக அந்த சிக்னல் போடுவாங்க இல்லையா, அந்த இடம். அங்கெல்லாம் வந்து கார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளவர்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. மச்சான் நல்ல வேலைடா, ஒரு பிச்சைக்காரன் வேஷம் கொடுக்கல, ஒரு பூ வைக்கிறவன் வேஷமாக கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்டா. கார் வருது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்புறம் காய் 2 பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் சைனீஸ் தான் திருத்துன்னு முழிச்சிட்ருக்கிறாரு. போடா, சிக்னல் போட்ட போகிறாங்க, போ, கர்த்தரே நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெதுவாக அந்த கார்கிட்ட தான் போகிறாரு. அந்த கார் ஃபுல்லாகவே அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. திரும்பி போனோன்னா அந்த ஜங்குக்கு செம்மாடி எடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஒரு வழியாக அந்த தட்டலாம் அப்படி சொல்லி கையை எடுக்கிறாரு. அவர் கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த விண்டோட கிளாஸ் கீழே இறங்குறதுக்கும் சரியாக இருக்குது. ஆத்தாடி போலீஸ் என்ன அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. அது வந்து அப்படி சொல்லி கையாலே என்னமோ சொல்கிறாரு. என்னது இது?
ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செய்கையிலே சொல்கிறாரு. அவளுக்கு வார்த்தையே வரல. 2வது வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பயம் வேறு அங்கே சைனீஸ்க்கு. இந்த பின்னாடி உட்காந்துட்ருக்க சூபின் அப்புறம் ஜிமீன் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கையில் வச்சுருக்க ஃப்ளவரை பார்க்கும்போது ஜிமீனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இப்போது ஆரம்பம் என்னடா என்னன்னு தெரியல, ஏதோ கையை அசிச்சு பேசிகிட்டு இருக்கான். ஒரு வேளை ஊமையாக இருப்பானோ, டிங்கி டிங்கின்னு தலையாட்டுறாரு. இவன் எதுக்கு இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான்? இப்போது அப்படியே சொரிகிற மாதிரி கை காட்டுறாரு. ஏதோ உடம்புல ஏதோ நோய் இருக்குது போலடா. இப்போ என்னவா தெரியல, அந்த ஃப்ளவர் விற்கிறான் போல இருக்கு. இதை பாருப்பா, எங்களுக்கு அதான் வேணாம், எங்களுக்கு பிடிக்காது, போ போய் வேறு யார்ட்டேன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை ஏற்றலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. நடுவில் கையை வச்சு கிளாஸை ஏற்ற விடாமல் ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி கையிலே வந்து கெஞ்சுறாரு. அண்ணா அப்படி சொல்லி ஜிமீன் சொல்லு ஜிமீன், அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குண்ணா, உனக்கு வேணா நான் வேறு வாங்கி தரேன்டா ஃப்ரெஷ்ஷாக. இவருக்கு எதுவும் நோய் வேறு இருக்குன்னு சொல்கிறான், அது வாங்கி உனக்கு எதுனா ஆயிடுச்சுண்ணா. அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சைனீஸோட மைண்ட் வாய்ஸ். அட பாவீங்களா, கடைசியில் என்னைய நோயாளி ஆக்கிட்டீங்களாடா. என்னம்மா நினச்சிருப்பான்? ஒருவேளை சூரிய சேரங்க பிடிச்சிருக்க மாதிரி நினச்சிருப்பானோ? இது எல்லாத்துக்காலும் அந்த காய் பரதேசி தான் இருக்குடா உனக்கு. அண்ணா பாவண்ணா, ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க, எனக்காக வாங்கலாமே அரமண்ணா. அதான் ஜிமின் கேட்குறான்ல, வாங்கடா. இந்த பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை, ஜிமீனுக்காக வாங்குறேன். எவ்வளோடா? அவருக்கு விலை எவ்வளோன்னு தெரியல. ஐயோ, அவசரத்தில் எவ்வளோ விலைன்னு கேட்காம வந்துட்டேனே. என்ன அதுக்கு திருன்னு முழிச்சிட்ருக்க? டேய் பாவண்டா, எதனா கொடுத்து அனுப்புடா, சிக்னல் வேறு போட போகிறாங்க. ஆமாம் இந்தா அப்படி சொல்லி கையில் காசு கொடுத்துட்டு சீக்கிரமாக போ, யாருன்னா காரில் அடிபட்டு செத்துற போகிறேன் அப்படின்னு. இப்போ சுகா தான் காசு கொடுத்து அந்த ஃப்ளவர் வாங்கி அவர் கையாலே ஜிமின் கையில் கொடுக்குறாரு. சுபின் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் ஜிமின் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி கை வச்சுருந்துருப்பாரு. பார்த்தா அது உள்ள என்னமோ லெட்ரு மாதிரி இருக்குது. என்ன சுபின் இது உள்ள அப்படின்னு வாய் எடுத்தவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. என்னாச்சு சுபின்? ஒன்றும் இல்லை ஜிமின், ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ளவர்? ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஜிமின் ஃப்ளவரை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் சூபினுக்கு டவுட் ஆகியிருந்திருக்கும். அவரை சுற்றி பார்க்குறாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஜங்குக் மறைஞ்சு நின்று இந்த பக்கம் காரை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஓ இவனுங்களோட வேலையா? அப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்தவன் யாராக இருக்கும்? ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைனீஸ் கை காலை ஆட்டினது பேச வராது, எனக்கு நோய் இருக்குது அதனால தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பாருல்ல. இது கண்டிப்பாக அது சைனீஸோட வேலையாக தான் இருக்கும். ஒரு வேலை மாட்டின்னு என்ன ஆயிருந்திருக்கும்? சுப்பாவும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுபினி வச்சுட்டுருக்கிறாரு. சிக்னலுமே போட்டுறாங்க, கார் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ அப்படியே காலேஜில் தான். ஜிமின் சொல்லு, நீ ஏன் அந்த ஃப்ளவரை கார்லேயே வச்சுட்ட? அதுக்குன்னு காலேஜுக்காக தூக்கிட்டு வர முடியும்? காரில் இருந்தால் அண்ணா வீட்டில் கொண்டு போய் வச்சுருப்பான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒருவேளை அந்த ஃப்ளவர் ஜங்குக்கு கொடுத்து விட்டு அது உள்ளே எதனா லெட்ரு வச்சுருந்தா? என்ன சொல்கிற அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே மூச்சே நின்று போச்சு. ஏன்டா அவ்வளோ ஷாக்? நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம்ல, எப்போவுமே ஜங்குக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்பான், ஒருவேளை அவள் வேலையை கூட இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது சுபின்? டேய் பயப்படாத, அந்த ஃப்ளவர் ஜங்குக்கு தான் கொடுத்தான், உனக்கு தெரியுமா? நான் பார்த்தேன். நீ பார்த்தியா? அப்படியே என்கிட்ட சொல்ல. எதுக்குப்பா? அதை உன்கிட்ட சொல்லி நீ ஜங்குக்கை தேடி அதுவும் 2 அண்ணன்களும் பார்த்தாங்கன்னா பாவம். நேற்று தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கான். இன்னும் 1 மாதம் கேப் விட, அதுக்கப்புறம் அடி வாங்கட்டும். அதை வீடு அது ஜங்குக்கு தான் கொடுத்தான்னா கண்டிப்பாக இல்லை எதுனா லெட்ரு எதுனா மெசேஜ் வச்சு கொடுத்துருப்பான். இப்போ என்ன பண்ணுறது? இது இருக்கே, என்னது லெட்ரா? அதுவும் இருந்துச்சா? கொடுக்க மாட்டேன். சுபின் ப்ளீஸ் சுபின் கூட. சுபின் எத்தனை நாள் என்னுடைய மொபைல்லேருந்து நீ ஜேஹோ பண்ணாக்க பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்கா, நீ மட்டும் இப்படி பண்ணலாமா? சரி கொச்சிக்காதா, இந்தா. எங்கடா போகிற? முன்னாடி உட்காந்து படிக்க முடியல, அதான். இப்போ ஜிமின் ஒரு கார்டன் மாதிரி இருக்க காலேஜில் அந்த பிளேஸில் போய் உட்காண்டாரு. இப்போ அந்த லெட்டர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஹாய் பொண்டாட்டி, எப்படி இருக்க? அந்த பொண்டாட்டிங்கிற வார்த்தையை படித்தோன்னே அந்த பக்கம் ஜிமினுக்கு, என்ன பொண்டாட்டியா? கண்டிப்பாக நீ ஷாக் ஆகிருப்ப. இந்த பார், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ மட்டும்தான், புரியுதா? எப்படியும் கொஞ்ச நாளில் எனக்கு ஒய்ஃபாக தானே அவன், அதான் நான் உன்னைய ஒய்ஃப் இல்லை பொண்டாட்டியும் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஆனால் ஒய்ஃபுன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, பொண்டாட்டின்னு சொல்கிறப்ப தான் எப்படி இருக்குது தெரியுமா? ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே ஷையாகி அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. கண்டிப்பாக இப்போ நீ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவல, அதை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடி, ஆனால் முடியாதில்ல. நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு துக்கமே இல்லை தெரியுமா? நீ வந்து உன்னுடைய லவ் என்கிட்ட சொல்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் பேச தான் முடியலை. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி நைட் பேசலாம், சரியா? இதில் என் நம்பர் இருக்குது,
எனக்கு கால் பண்ண, நீ கால் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட ரொம்ப பேசணும்டி. உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அது எல்லாத்தையும் உன்கிட்ட நான் ஃபோனில் சொல்கிறேன், சரியா? லவ் யூ டி பொண்டாட்டி, மறந்துடாத. உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ தான் அண்ணனுங்களை பார்த்தா எல்லாமே மறந்துடுவியே, அதுக்குன்னு புருஷனை மறந்துடாதடி அப்படின்னு இருக்கு. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பொண்டாட்டிங்கிறான், புருஷன்றான். ஒய் படிச்சிட்டியா அப்படி சொல்லி பின்னாடி இருந்தாங்க சுபின். படிச்சிட்டேன். என்ன எழுதியிருக்கிறாரு உன்னுடைய ஆள்? நம்பர் கொடுத்துருக்கான், ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஆமாம்ல, உன் நம்பர் கூட கொடுக்கலல்ல. நான் கூட என்ன நினச்சேன் தெரியுமா, நேற்று நைட்டே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு. சரி விடு, இன்றைக்கி சேர்த்து வச்சு பேசுங்க. இப்போ எதுக்கு மூஞ்சிலாம் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது? இவ்வளோ ஏன் ஷையாக இருக்க? சுபின் சும்மா இரு நீ. சரி போது, வெக்கப்பட்டது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, போகலாமா? அச்சோ அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமி நேராக கிளாஸ்க்கு தான் போகிறாரு. இப்போ அப்படியே நைட்டு தான் எப்படா ஜங்கு கால் பண்ணுவோம் சொல்லி இப்போ ஜிமின் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு மேலே ஜங்கு கையில் மொபைலை வச்சுட்டு மொபைலை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் பின்னாடி 2 உருவம் அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு கிடக்கு. அதை அவர் கண்டுக்கவே இல்லை. டேய், அவன் என்னைய சோரி பிடிச்சவன் நினச்சிட்டான்டா, எல்லாம் உன்னால தான்டா அப்படி சொல்லிட்டு சைனீஸ் காய போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பாரு, நான் சொன்னேன்னா அந்த மாதிரி சுரிஞ்சு காட்ட சொல்லி நான் சொன்னேன்னா அதனால தான் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. இல்லை எல்லாத்துக்கும் அண்ணன் நீ தான் அப்படி சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. காலையில் காலேஜ் போயிருப்பாங்க, ரிட்டன் வந்ததுலேருந்து இப்படி தான் எத்தனை வாட்டி அடிச்சுக்கிறாங்க கணக்கே இல்லை. சைனீஸால் அதை ஏற்றுக்கவே முடியல. போடாடே, என்னை சொரி சேரக்கும் பிடிச்சவன்னு நினச்சிருப்பான்டா. அது மட்டும் இல்லைடா, காரில் அடிபட்டு செத்துற போகிற, சீக்கிரமாக போன்னு வேற அவன் போலீஸ்காரன் சொல்கிறான்டா. அவனு அப்படி சொல்லி சைனீஸ்க்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஒரு வழியாக அவனுங்க அடிச்சுக்கிடுச்சு இப்படியே உட்காந்துட்ருக்கானுங்க தரையில் மூச்சு வாங்க. முன்னாடி உட்காந்துருக்க ஜங்குக்கை தான் பார்க்குறானுங்க. ஜங்கு இன்னும் என்ன பண்ணுறான்? அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு அவனுக்கு தெரியாதா? எவ்வளோ நேரம் தான் அவனுக்காக வெயிட் பண்ணுறது? டே மச்சான், நீ காலேஜிலேருந்து வந்து 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு தாண்டா இருக்க. வீட்டில் அவங்க அண்ணங்களாம் இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ஃபோன் பண்ண முடியுமா? ஆமாம்ல, அவங்க அண்ணங்களாம் இருப்பாங்க அப்படின்னு லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு எப்படா ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் ஃபோனை தான் பார்க்குறாரு. இந்த பக்கம் சைனீஸில் ஐயோ பைத்தியம் சொன்னதே சொல்லிகிட்ருக்கு. டைம் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி பார்த்தா டைம் இப்போது 7 o'clock தான் ஆகுது. கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் அண்ணனுங்களாம் தூங்க போக மாட்டானுங்கடா. எப்படியும் ஒரு 10 மணி ஆகுமா? 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எப்படியும் ஒரு 10 மணி ஆகுமாடா? கண்டிப்பாக ஆகும்டா. சரி வாடா மச்சான், நம்ம போய் படுக்கலாம். இவன் உட்காந்து அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இவ்வளோ நேரம் உருண்டுட்டு இருந்த காயப்புறம் சைனீஸ் அப்படியே தோல் மேலே கை போட்டு நேராக அவனுங்க ரூமுக்கு தான் போகிறானுங்க. லைட்டாக ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கிறாருங்க. ஏன்னா மச்சான் லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சில்ல, அதனால் இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா 7:30 மணி வரையும் வெயிட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போது 7:30க்கெலாம் வந்து அவர் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டாரு. எல்லோரும் ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பசிக்குது ஜின். இப்போது டயாங் தான், உனக்கு பசிச்சா நாங்களும் சாப்பிட்டுமா என்ன? 8 மணிக்கு மேலே தான் சாப்பாடு. டயாங் அப்படி சொல்லி பாவமாக பார்க்குறாரு ஜிமின். டயாங்க்கு, ஜின்க்கு, சூபின்க்கு உங்கள் 3 பேருக்கும் தெரியும் அவர் வந்து இப்போ ஜங்குக்கிட்ட கால் பேசணும். இப்போது சுகா தான் அத்தை பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறான்ல, எத்தனை மணிக்கு சாப்பிட்டா என்ன? ஓஹோ, அப்போது அவனுக்கு பசிச்சா நம்ம எல்லாம் சாப்பிட்ணுமா? உனக்கு பசிக்கலன்னு நாங்களாம் சாப்பிடக்கூடாதா? உன்னை யார் சொன்னால் உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட்டுக்கடி போடி. இதை பாருங்கள் ஜீன், இதை பாரு சுபீன், இவனுங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்லாம். டயாங், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? யார், நான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேனா? இல்லை இந்த போலீஸ்கார பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானா? வர வர உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு. உன்னை பாரு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன் என் வாயை உடப்பியா? சுகானா இப்போ எதுக்கு நீ ட்ரயாங் கூட சண்டை போட்டுட்ருக்க? வீடு 8 o'clock சாப்பிட்லாம். ஜிமீன், நான் சும்மா உன் அண்ணனை சீண்டி பார்த்தேன். நீ உட்காரு, பசிக்குது சொன்னல, சாப்பிட்லாம். நிஜமாவா? நிஜமா தான் அப்படி சொல்லி எந்திரிச்ச ஜிமினை சோல்டரில் கை வச்சு அப்படியே உட்கார வைக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருந்துருக்கும். இப்போ ஜிமின் வேக வேகமாக ரூமுக்கு போகிறாரு. இப்போது ஜெயஹோப் தான், ஏன் இவ்வளோ அவசரமாக போகிற? இங்கே வா, நீ கொஞ்ச நேரம் வந்து உட்காரு. ஜெயஹோப் மாமா இங்கே வந்து உட்காருவா. இல்லை ஜெயஹோப் மாமா, எனக்கு நிறையா அசைன்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும், அதனால தான் நான் சீக்கிரம் சாப்பிட்டேன். நான் போட்டா நிறைய அசைன்மெண்ட்லாம் இருக்கா? இவன் ஒரு நாள் கூட எழுதி நான் பார்த்ததே இல்லை. ஏன் சுபின், உனக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் இருக்காதா? ஆமாம், எனக்கும் நிறையா இருக்குது ஜியோ, நானும் போய் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுபின் அங்கே நினச்சி போயிடுறாரு. சரி ஜிபின், ஓ நீ போய் உன் வேலையை பாரு. சரிண்ணா, குட் நைட் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டு அந்த டோர்லேயே சாஞ்சிட்டு அப்பாடி எல்லாரையும் சமாளிக்கிறதுக்குள்ளாட்டியும்
ஜங்குக்கு வேறு எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார்ல அப்படின்னு வேக வேகமாக இப்போ மொபைலை எடுத்துகிட்டு நம்பர் தான் அப்படியே டயல் பண்ணுறாரு. புருஷன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறாரு. பார்க்கும்போதே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அங்கே ரிங்கு அடிக்க அடிக்க இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட்பீட்லாம் அப்படியே துடிக்குது, படப்படன்னு அடிக்குது. அந்த பக்கம் ஜங்குக் தான் அந்த மொபைலே பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சைனீஸ் அப்புறம் காய் அவனுங்க 2 பேருமே அந்த மொபைலில் தான் பார்த்துட்ருக்கானுங்க. டே சைனீஸா, என்னடா இதுதான் ஜிமினோட நம்பராக இருக்குமோ? இருக்கலாம். இல்லை ஒரு வேளை வேறு யாருனா கால் பண்ணா தெரியலையே. டேய் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டுப்பா, கால் அட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி காய் சொல்கிறாரு. டேய் நீங்கள் 2 பேரும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டாரு. கால்மே கட் ஆகிடுது. என்னது, என் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்னாரு. இப்போ பார்த்தா ஃபுல் ரிங் அடித்து கட் ஆகிடுச்சு, எடுக்கவே இல்லை. ஒருவேளை கோச்சிக்கிட்டாரோ நான் லேட்டாக கால் பண்ணேனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்ககிட்டேருந்து ஃபோன் வருது. ஏதோ வீடியோ காலா, இதுக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. ஐயோ சைலண்ட்டில் வேறு போடலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணிட்டாரு. ஆன் பண்ணிட்டு அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்ருக்கிறாரு. ஹேய் என்னாச்சு, ஏன் இப்படி முழிச்சிட்ருக்க? அது ஃபோன் ரிங் ஆச்சா, அதான் வெளியே யாருக்குன்னா கேட்டிருக்குமோன்னு பயந்துட்டேன். ஏன் ஃபோனை சைலண்ட்டில் போடலையா? அது போட மறந்துட்டேன். இனிமேல் போட்டுக்கோ, மறந்துடாத. ஜங்குக், சொல்லு. உங்களுக்கு என் மேலே கோவமா? கோவமே இல்லையா? நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? ஏன் திடீர்னு இப்படி கேட்குறேன்? இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சில, இப்போ வேறு ஃபுல் ரிங் அடித்து கட்டாச்சு, இங்கே எடுக்கலையா? அதான் கேட்குறேன். ஹேய், உன் மேலே போய் நான் கோவப்படுவேனாடி? எனக்கு தெரியும் உன் வீட்டில் இருக்க சுச்சுவேஷன். நாங்களாக இருந்திருப்பாங்கல்ல, அதனால தான் உன்னால் கால் பண்ணியிருக்க முடியாது. அது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியாதா என்ன? சரி, இப்போ எதுக்கு கீழே பார்த்துட்ருக்கா? கீழே எதுவும் பொருள் தொலைச்சிட்டியா? இல்லையே அப்படி சொல்லி நிமிந்து பார்க்குறாரு. ஜங்குக்கை பார்க்க முடியல, அப்படியே மறுபடியும் கீழே குஞ்சிக்கிறாரு. அப்போ நீ என்னமோ தொலைச்சிட்டா தானே? ஜங்குக், ஹேய் நான் தொலைஞ்சு போயிருக்கேன்டி உன்கிட்ட. நீ என்னடான்னு சொன்னால் கீழே குனிஞ்சிட்டே இருக்க. இனி பாருடி, இதுக்காக வீடியோ கால் பண்ண. ஜங்குக், நான் வேணா நார்மல் கால் பண்ணிட்டா? எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அப்படியே குனிஞ்ச மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த பக்கத்துலேருந்து ரிப்ளை எதுவுமே இல்லை. என்னாச்சு, இது கோமாயிட்டாரா என்ன? ஜங்குக் அப்படி சொல்லி பார்க்குறாரு. ஜங்குக் அவர் கணத்தில் கை வச்சுட்டு ஜிம்னை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் கீழே குனிஞ்ச, நேரில் பார்க்கும்போது உன்னை அவ்வளோதான். என்னை பாரு. ஜிமீன் ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கும் அப்படி தான். இப்போது ஜிமீனில் என்னால் அவங்க கண்ணை பார்க்கவே முடியல. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜங்குக். இப்போ மட்டும் நீ கீழே குனிஞ்ச, உன் மேலே செம்ம கொடுப்பாயிடுவேன் பார்த்துக்கோ. அப்போ நான் உனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். ஜங்குக், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் கீழே பார்க்கல அப்படி சொல்லிட்டு ஐ பார்த்துக்கிறாங்க. பா, எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? என் அழகு பொண்டாட்டி, இந்த அழகு மொத்தம் எனக்கு மட்டும்தானே அப்படின்றாரு. பொண்டாட்டியா? ஆமாடி பொண்டாட்டி. உன்னை நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன் பார்த்தியா, அப்போவே நான் முடிய மாட்டேன். இந்த வேர்ல்டில் நான் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான், அதுவும் என்னுடைய ஒய்ஃபாக. எனக்கு இந்த ஒய்ஃபுங்கிற வேர்டோட பொண்டாட்டிங்கிற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை சொல்லும் போது எப்படி இருக்குது தெரியுமா? ஜங்குக் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவருடைய 2 ஹேண்டையுமே எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபேஸில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாரு. சைலண்ட்டாக இருக்குது, எதுவுமே சொல்ல ஜங்குக். கண்டிப்பாக ஜிமினுக்கு தெரியும், ஜிமினை மட்டுமே தான் அவர் பார்த்துட்ருப்பாரு அப்படின்ட்டு. இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கையை அப்படியே கீழே இறக்குறாரு. அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய அந்த முட்டை கண்ணை வச்சு ஜங்குக் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் இப்படி பார்க்காதீங்க, எனக்கு என்னமோ பண்ணுது, எனக்கும் தான் என்னமோ பண்ணுது, உன்னை என்னென்னமோ பண்ணுன்னு சொல்லி தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபோன்லேருந்து எதுவுமே பண்ண முடியாதே. சரி எப்போ மீட் பண்ணலாமா? நேற்று தானே பார்த்தோம். ஆமாம் நேற்று பார்த்து ரொம்ப நேரமாக நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு. நான் என்ன பண்ணட்டும், என் கூட எல்லாருமே இருந்தாங்க தானே. எங்கள் டேலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? அவங்க அந்த 15 மினிட்ஸ் கொடுத்ததே அதிகம். அந்த 15 மினிட்ஸில் என்னடி பண்ண முடிஞ்சு? நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா? இன்னைக்கு கிஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் 4 ஹெட்டில். இன்னும் 15 மினிட்ஸ்க்கு மேலே கொடுத்துருந்தா விட்டா லிப்ஸில் கூட கிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லி நாக்க கடிச்சிட்டாரு. ஏய் பொண்டாட்டி, நீ என்ன சொன்ன? ஒன்றும் சொல்ல, மரியாதை சொல்லிடி. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மொபைல் வந்து கீழே ஆப்போசிட்டில் இருக்க அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டில் அப்படியே சாஞ்சபடி பக்கத்தில் வந்து ஒரு டெடி பேர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபேஸை மறைச்சிக்கிறாரு. அப்போ நீ சொல்ல மாட்டேன். சரி நேரில் என்கிட்ட சிக்காமையாக இருப்ப, அப்போ சொல்ல வைக்கிறேன்.
சரி எப்போ மீட் பண்ணாடி? இப்போ தானே சொன்னேன். அதெல்லாம் சான்ஸே இல்லை. ப்ளீஸ் டி, நேரில் பார்க்கணும்டி. இப்போயும் நேரில் தானே பார்த்துட்ருக்க, அப்புறம் என்ன? என்னடி விளையாடுறியா? நீ மட்டும் எப்போ நேரில் பார்க்கணும்னு சொல்லணுவிய வீடு தேடி வந்து உன்னைய பார்ப்பேன். ஜங்குக் பயம் இருக்குல்ல, அப்போ சொல்லு. இப்போல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஜங்குக். நான் ஜின்டே டயாங்டையும் கேட்குறேன். அவங்க எப்போ கூப்பிட்டு வராங்களோ அப்போ தான் என்னால் வர முடியும். உனக்கே தெரியும்ல, அண்ணாங்க தான் என்னைய காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறாங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி வர்றது? ப்ளீஸ் ஜங்குக் புரிஞ்சுக்கோ. முடியாது 2 days தான் டைமு, இல்லைன்னா நான் கிளம்பி வந்துடுவேன். ஜங்குக் ப்ளீஸ், செல்லம் இல்லை, பட்டு இல்லை, ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லி எப்படி கெஞ்சுறாரு. இப்போது ஜங்குக் என் அழகு பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி அப்படின்னு என்ன பண்ண, அந்த மொபைலில் ஜிமினோட சீக்ஸில் போய் அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. ஜங்குக் அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜிமின், என்னடி இன்னும் நேரில் கிஸ் பண்ண மாதிரி பயப்படுற? ஃபோனில் தானே கிஸ் பண்ணேன். பூ, நீ ரொம்ப பேட். யார்? நான். அது என்னமோ உண்மை தான். உன்கிட்ட மட்டும்தான் நான் அப்படி. உன் அண்ணன்கிட்ட அடி வாங்கினனால நான் என்ன ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்ருக்கேன். நான் இந்த ஜங்குக் பற்றி காலேஜில் வந்து கேளு. என் பின்னாடி எவ்வளோ பேர் சுற்றுறாங்க தெரியுமா? ஆனால் எனக்கு அவங்க யாருமே பிடிக்கல. உன்னை தாண்டி பொண்டாட்டி பிடிச்சிருக்கு. நீ இப்போ பண்ணுற பற்றியா? அப்பா, நீ நேரில் மட்டும் இருந்தனா அப்படியே உனக்கு கடிச்சு தின்றுவேண்டி. ஏதோ கடிச்சு தின்றுவியா? நீ என்ன வேம்பேரா? ஆமாம், நான் வேம்பேர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பண்ணுறாரு. என்னாச்சு ஜங்குக்? அது ஒன்றும் இல்லை, என் மச்சான் என்னை அடித்தார்ல, அதான் இன்னும் சரியாகலை. சாரி ஜங்குக், என் அண்ணாவுக்கு ஏன் உண்மையில இவ்வளோ கோவம்னு தெரியல. ரொம்ப வலிக்குதான். இப்போ எப்படி இருக்குது? இந்த ஜிமின்காக இது கூட வாங்கலைன்னா எப்படி? விடு, என் மச்சான் தானே அடித்தான். மச்சானா? ஆமாம், என் பொண்டாட்டினா உன் அண்ணா எனக்கு மச்சான் தானே. அதுக்கு முதல்ல உன்னைய அவங்க மாப்பிள்ளையாக ஏற்றுக்கணும். அது தாண்டி எனக்கு கவலையாக இருக்குது. ஒருத்தரா 2 பேரா, மொத்தம் 3 பேர். எப்படி இவங்களெல்லாம் ஒத்துக்க வச்சு உன்னைய மேரேஜ் பண்ணி பேசாமல் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஜங்குக் பா, தெரியும்டி எனக்கு. உன் அண்ணங்க ஓகே சொல்லாமல் நீ கண்டிப்பாக வரமாட்ட. இருந்தாலும் எனக்கு ஜின் மேலேயும் டயாங் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க 3 பேரும் உங்கள் அண்ணாங்க சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அப்படியே தலையாட்டிட்டு ஒரே பில்லோ எடுத்து போட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜங்குக்கை பார்த்த மாதிரியே அப்படியே படுத்துட்ருக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படி தான் ஜிம்னை அப்படியே பார்த்த மாதிரியே படுத்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜேஹோப்போட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, என்னடி பண்ணிகிட்ருக்க? அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கேன். அதெல்லாம் எடுத்து வை, தூங்கலாம் வா அப்படி சொல்லி கை பிடிச்சி இழுக்கிறாரு. மரியாதை கையெடு, எனக்கு எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எழுத வேண்டியது இருக்குது. நீ பாட்டு கூப்பிட்ற, உன்னை தூக்கம் தான், நீ போய் தூங்க, நான் எதுக்கு வரணும்? என்னைக்கு நான் உன்னை ஹக் பண்ணாமல் படுத்திருக்கேன்? இனிமேல் பழகிக்கும். நீ தானே சொன்ன ஜிமின் மட்டும் படிக்கிறா, நீ படிக்கலான்ட்டு. அதுக்குன்னு இனிமேல் எனக்கு தலானியை கட்டி பிடிச்சிட்டே படு. எனக்கு வேறு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போது, நான் படிக்கணும். என்னை ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? போய் படுத்துங்க போ, அந்த இருக்கு தலானி அதை கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் என்னமோ எழுத ஆரம்பிக்கிறாரு. வர இங்கே யாருமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜெயோப் நினச்சிட்டு போய் படுத்துட்டாரு. அப்படின்னு அந்த தலாலியை அப்படியே கட்டி பிடிச்சிட்டே படுத்துட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம அகெயின் ஜிமினோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, ஜிமின் அழகாக தூங்கிட்டாரு. ஏதோ ஒரு பில்லோ அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கிறாரு. அவருடைய அந்த ஹேர் இருக்கு இல்லையா, முடி, அதெல்லாம் வந்து அவர் ஃபேஸில் வந்து அப்படியே விழுகுது. அவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் அவர் ஹெட்டில் கை கொடுத்துட்டு ஜிமினே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த காலை கட் பண்ணுறதுக்கு ஜிமினுக்கும் மனசு இருந்திருக்காது, ஜங்குக்கும் மனசு இருந்திருக்காது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அவருடைய ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் மொபைல் இன்னும் ஆஃப் பண்ணாமல் இருக்குது. ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறாரு. ஐயோ, கால் கட் பண்ணவே இல்லையேண்ணா. ஜங்குக்கா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. அவர் கையை தான் பார்க்குறாரு. கை ஃபுல்லாக டேட்டூவாக இருக்கு, லாங் ஹேர். அந்த மொபைலை மெதுவாக கையில் எடுக்கிறாரு. அதெல்லாம் அப்படியே டச் பண்ணுறாரு ஜங்குக்கை. டேட்டோட ஹேண்ட், அப்புறம் ஜங்குக்கோட ஃபேஸ், அது எல்லாமே அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி டேட்டோ போட்டிருக்கவங்க இப்படி இருக்க பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் உன்னை எதுக்கு எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியல. இதுவும் ஒரு மாதிரியாக அழகாக தான் இருக்குது. நைட்டு என்னென்ன பேசுகிற நீ, பொறுக்கி மாதிரி. அதுவும் எனக்கு கிஸ் வேறு பண்ணலை நீ, பொறுக்கி பையா. இரு, நீ எனக்கு கிஸ் பண்ணலை, இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன் இரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மொபைல்லையே ஜங்குக்கோட ஃபேஸில் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜிமீன் பாப்பா
எந்திரிக்கல என்னோ அப்படி சொல்லிட்டு வெளியே இருந்து அவங்க அண்ணாங்க கதவு தட்டுறாங்க. அச்சச்சோ! இதோ வரேண்ணா அப்படின்ட்டு நேராக எந்திரிச்சு இப்போ வாஷ்ரூம்குள்ளே தான் ஓடுறாரு. ஒரு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ என்ன நான் கால் கட் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு குடுகுன்னு ஓடியாந்து இப்போ அந்த காலையுமே கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அண்ணா குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினே போய் அவங்க அண்ணாங்களாம் அப்படியே ஹக் பண்ணுறாரு. இப்படியே தான் டேஸஸ் போகும். எப்படா நைட் ஆகும் ஜங்குக் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டேஸ்லாம் வந்து போகும். ஜிமினை தூரத்தில் நின்று அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று மறைச்சி நின்று தான் ஜங்குக் வந்து பார்ப்பாரு. ஏன்னா அவங்க அண்ணாங்க தான் கூப்பிட்டு போவாங்க இல்லையா. பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே ஜிமின் வந்து அவங்க அண்ணாங்களுக்கு தெரியாமல் அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்பாரு. வீட்டில் வந்து கூட கேட்பாரு, ஜங்குக் உன்னை நான் தேடினேன், நீ இருந்தியாண்ணா? நான் எப்போ உனக்காக அங்கே தாண்டி வெயிட் பண்ணுவேன், ஆனால் நான் பார்க்கல. நான் உன்னை பார்க்குறேண்ணா. நானும் உன்னை பார்க்கணும் ஜங்குக். பார்க்கணுன்னா நீ தான் வரணும். அதான் என்னால் வர முடியலையே. ஜின்னும் டயாங்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கிட்டே 1 month கிட்ட ஆக போகுது. உனக்கு தெரியுமா, இன்னும் 2 days என்னுடைய பர்த்டே வரப்போகுது. ஜங்குக்கா உன்னுடைய பர்த்டேவா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ நேரில் வரணும். நேர்லையா? இந்த பாரு, இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இதை நான் நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாத அப்புறம் நான் மேலே ரொம்ப கோவப்படுவேன். சரி ஜங்குக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஜிமீன் சரி ஓகே கோவப்படாத, நான் எப்படியாவது வரேன். பியூட்டி பொண்டாட்டி அப்படி சொல்லி கிஸ் பண்ணார். ஜங்குக்கா ஏன் தினமும் என்னை இப்படி கிஸ் பண்ணுற? ஏன் கிஸ் பண்ணக்கூடாதா என்ன? நீ ஃபோன்லேயே இப்படி கிஸ் பண்ணுறேன்னா அப்போ நேரில் கிஸ் மட்டுமா பண்ணுவேன்? இப்படிலாம் பேசணுன்னா நான் வரமாட்டேன். இதை பாரு, எதாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான். இந்த டச்சிங் வேலைலாம் வேணாம். சரிடி, எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. மேட்ரெலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சீ ஜங்குக், நீ வர ரொம்ப பேடாக பேசுகிறப்போ யார் நீ சொன்னால் நான் நல்லவன்ட்டு? நான் ரொம்ப பேட் தான் உன் விஷயத்தில். ஃபோன்லேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ நேரில் வந்து என்னென்னா நான் என்ன அமைதியாக இருப்பேன். அந்த அளவுக்குலாம் நான் நல்லவன் இல்லை. சரி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். என் கூட தான் ஜின் ஜயாங் சூபின்லாம் இருப்பாங்கள்ல, நான் பார்க்குறேன். அவங்க முன்னாடி நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்காகவே நான் வருவேன் ஜங்குக். ஓ ஜங்குக் கிட்டே சேலஞ்சா? ஒரு வேலை என்னை இன்னைக்கு பார்க்க வந்து உன்னை நான் கிஸ் பண்ணிட்டேன்னா, ஃபோர்ஹெட்டில் இல்லைம்மா லிப்ஸில் நான் கிஸ் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? நடக்காது ஜங்குக். ஒரு வேளை நடந்துருச்சுன்னா நீ என்ன சொல்கிறிய நான் கேட்பேன். ப்ராமிஸ், மாற்றி பேசக்கூடாது. ப்ராமிஸ் நடந்தால் தானே. இந்த ஜங்குக்கை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. என்கிட்டே சேலஞ்சா? இந்த ஜங்குக் ஜிமின்கிட்ட தோக்க மாட்டியா? உன்கிட்ட தான் தோற்று போயிருக்கேனேடி. ஆனால் இந்த விஷயத்தில் நான் தோக்க மாட்டேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி நான் போய் ஜின்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏய் எங்கடி போகிற? நைட்டுக்கு பேசலாம் ஜங்குக் அப்படி சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஓட்டார். இப்போ ஜின் கிச்சனில் என்ன குக் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் அவங்க அண்ணாங்கலாம் இல்லை, அதான் தைரியமாக ஜங்குக் கால் பண்ணியிருந்திருப்பார். ஜின் என்ன கிச்சன் வரைக்கும் வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? இல்லைம்மா, நீ கிச்சன் சைடே வந்து நான் பார்த்தது இல்லையா, அதான் கேட்டேன். நீங்கள் தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் நான் வரல. சரி இப்போ எதுக்கு வந்த அப்படி சொல்லி பின்னாடி இருந்து டயாங் என்ன அது வந்து ஜங்குக்கு இன்னும் 2 days பர்த்டே. அப்படியா? நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடு. எப்படி நீ ஃபோனில் விஷ் பண்ணுவ தானே? ஃபோனில் இல்லையா, நேரில் பார்க்கணுமா? எது ஜிமீன் விளையாடுறியா நான் அப்படி சொல்லி ஜின் கேட்குறாங்க. ஜின் ப்ளீஸ் ஜின், எப்படியாவது இதை பாரு, சான்ஸே இல்லை. அன்றைக்கி உனக்கு காலேஜ் வேறு இருக்குது, அண்ணாங்க தான் ட்ராப் பண்ணுவாங்க. அன்றைக்கே பார்த்தல ஒரு ½ லேட் ஆனதுக்கே 3 பேர் என்னமோ அப்படி கேள்வி கேட்குறானுங்க. எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணல அப்படி சொல்லி ஜின் வந்து குக் பண்ணுறாங்க. டயாங் வந்து அங்கே இருக்க வெஜ்ஜிஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. ஜின் அப்படி சொல்லி டயாங் இடிக்கிறாரு. இப்போ ஜின்மே திரும்பி பார்க்குறாரு. 2 பேருக்கும் அப்படியே ஸ்மைல் வருது. சொல்லிடலாம் டயாங், வேணா ஜின், இன்னும் கொஞ்சம் நேரம் டேஸ்ட் பண்ணலாம் இருங்க. அவன் பாரு கொஞ்சம் விட்டோன்னா அழுதுருவான் போல இருக்க. சரி ஜின், நான் போய் ஜங்குக் கிட்டே சொல்லிடுறேன் வர முடியாதுண்ணா. ஆமாம் சொல்லு கன்ஃபார்மாக வருவோன்னு சொல்லு, எங்களுக்கும் ட்ரீட் இருக்குல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டோர் வரைக்கும் போனவர், என்ன சொன்னீங்க? ஒரு வாட்டி தான்ப்பா சொல்லுவோம், அடிக்கடி சொல்ல மாட்டோம். ஜின் நிஜமாவா? நிஜமா ஜங்குக்கை பார்க்க கூப்பிட்டு போகிறீங்களா? ஆமான்னு சொல்லி ஜின் தலையாட்டுறாங்க. ஜிமின் வேகமாக ஓடியாந்து ஜின் அவ்வளோ டேட்டாக பண்ணிவிட்டு தேங்க்யூ. ஏன் எனக்கெல்லாம் தேங்க்ஸ் இல்லையா? தேங்க்யூ டேட்டே அப்படி சொல்லிட்டு என் பேர் அவ்வளோ டேட்டாக பண்ணிக்கிறாரு. ஜங்குக் எங்களுக்கு நேற்றே கால் பண்ணான்.
எங்கள் எல்லாரையும் பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கான். ஆனால் என்ன, இன்னும் உங்கள் அண்ணாங்கிட்ட தான் பேசலை. முன்னாடியே பேசணுன்னா அவங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த நேரத்துக்கு எதனா பிளான் போட்டுக்கலாம். என்ன சொல்லிட்டே கரெக்டு தான் ஜீன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். சிட்டிக்குள்ளே வேணால் கொஞ்சம் அவுட்ரா போகலாம் சொல்லி தான் பேசியிருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் ஜீன். அவ்வளோ பயமாக இருந்தால் நம்ம போவேணாமே. நீ ஒன்றும் பயப்படாத ஜிமின், பார்த்துக்கலாம் சரியா அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஜின் வந்து சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பி, 2 பேருமே அவ்வளோ டேட்டாக பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே 2 days கழிச்சு தான் இன்றைக்கி தான் ஜங்குக்கோட பர்த்டே. அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் தாண்டி வந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில். இந்த இடமா ஜெயம்? ஆமாம், இந்த இடம் தான். இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சூபின்மே இறங்கி பார்க்குறாரு. சரி வாங்க போகலாம், டைம் ஆகிடும். அப்புறம் 4 பேருமே அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ அப்படியே உள்ளே பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, வருவானா மாட்டான்னு தெரிலையே. டேய் ஜிமின் வந்துட்டான்டா அப்படி சொல்லி இப்போது காய் தான் சொல்கிறாரு. ஜங்குக் இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே பார்வையாலே தேடுறாரு. ஜங்குக் எங்கே அப்படி சொல்லிட்டு ஜின் அப்படி சொல்லி ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்குது. இப்போது ஜிமின் சட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் எங்கே இருக்கா வாங்க. அது என்ன அவ்வளோ லாஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கான்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் சுபின், வா போகலாம். ஜிமின் ஏன் நின்றுட்டுருக்க வா அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஃபோனில் பேசும்போதே தெரியல, இப்போது நேரில் ஜங்குக்கோ மீட் பண்ணுமா அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே நர்வஸாக இருக்கு. இப்போது சூபின் தான் என்ன இவ்வளோ லாஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டில் உட்காந்து உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்தாங்கன்னா மாட்டிப்போம்ல, அதான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அப்போ சுபினுக்கு சிரிப்பு வருது. இப்போ எதுக்கு என் மூஞ்சில் எதுவும் ஒட்டியிருக்கான மச்சான்? அன்னைக்கு அந்த ரோஸ் எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் தானே? என்னைக்கு அப்படி சொல்லி மறந்துட்டாரு. அதான் அந்த கையெல்லாம் இப்படி இப்படி பண்ணிங்களே, அப்புறம் பேச தெரியாத மாதிரி பண்ணிங்களே, காயண்ணா அது இவன் தானே அப்படி சொல்லி சுபின் கேட்குறாரு. இந்த பக்கம் காய்க்கு ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆமாம் ஆமாம் அது அவன் தான். டே மச்சான், இதை பாரு, அது எல்லாம் இவன் பண்ண வேலை தான். அவன் தான் என்னை அப்படி பண்ண சொன்னான். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சூப்பராக இருந்த தெரியுமா, நல்லா இப்படி இப்படி. டே மச்சான் சுபின், இப்போ எதுக்கு அவன்கிட்ட வம்பழுத்துட்ருக்க? இப்போ எதுக்கிட்ட இவ்வளோ மெதுவாக நடந்து வந்துட்டுருக்க? வா டே என்ன அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரியாக இருக்கா? இந்த 1 month காலில் பேசிகிட்டு தானே இருந்தேன், அதுவும் வீடியோ கால். இப்போ நான் நேரில் பார்க்குறதுக்கு அது ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், இப்போது நேரில். சரி வா அப்போ நான் போயிடலாமா ஜீன்? இல்லை வேணாம். எதுக்குடா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்களுக்கு காதில் விழுகுதான்னு. ட்ரயாங் சும்மா ஜீன் உட்காருங்க, ஏன் நின்றுட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்போது சேர்லாம் இழுத்து போகிறாரு ஜங்குக் ஜிமினை பார்த்தபடியே. ஆனால் ஜிமின் என்ன பண்ணுறாரு, நேராக போய் ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. டேய் அப்படி சொல்லிங்க டைம் கூப்பிட்டாலும் காதில் விழுகாத மாதிரியே போய் ஜின் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. இப்போ ஜங்குக் பக்கத்தில் டே தான் வந்து உட்கார்றாரு. ரொம்ப கஷ்டம் ஜங்குக், உங்களுக்கு அது புரியுது என் கஷ்டம். என்ன பண்ணுறது, அவங்க அண்ணாங்க ஜிமினை பொத்தி வளர்த்துருக்காங்க, அதுதான் இவன் இப்படி இருக்கான். இப்போது சைனீஸ் தான். ஆமாம் எங்கள் குழந்தைங்களாம் வருவான்னு என் மச்சான் சாக்லேட்லாம் வாங்கி வச்சான். எது அதுங்களையா? அது ஜின் பெற்றதாவது பரவாயில்ல, 2 கிளி பிள்ளையாட்டும் சொல் பேச்சு கேட்குங்க. அதுவும் சுகாவோட குழந்தை இருக்குது பார்த்தியா? சுகாவோட குழந்தைன்னா போலீஸ்கார குழந்தை தானே? ஆமாம் அப்போ அது உங்களுக்கும் குழந்தை தானே அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. ஆமாம் என் குழந்தை தான், அது அப்படியே அப்பனை மாதிரியே நேராக போய் உங்கள் அப்பன்ட்டு போட்டு கொடுத்துரும். அப்பாப்பா இந்த மாதிரி எல்லோரும் ரெஸ்டாரண்ட் போனாங்க அப்படின்ட்டு. இதுக்கு தான் அவங்க 3 பேரும் ஸ்கூலில் தள்ளிட்டு வந்திருக்கோம். இப்போ ஜீன் ஜங்குக் ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ஜிமின் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்கிறாரு. ஜங்குக் ஜிமினே தான் பார்த்துட்டுருக்கிறாரு. ஜிமின் விஷ் பண்ணு, விஷ் பண்ணுடா. நான் காலையிலே விஷ் பண்ணிட்டேன்ல ஜங்குக். அங்கே ஜங்குக்குமே ஷாக் தான், இருந்தாலும் ஆமாம் அவன் காலையிலே விஷ் பண்ணிட்டான். காலையில் விஷ் பண்ண என்னடா, எப்போ விஷ் பண்ண? அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படி சொன்னேன். இப்போ அப்படியே நிமிந்து ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கும் ஜிமினை பார்க்குறாரு. ஜங்குக்கோட அந்த கண் அதை அவரால் அதை பார்க்கவே முடியல. அப்படியே தலை குனிஞ்சிக்கிறாரு. அன்றைக்கி பிடிச்ச மாதிரியே பேக் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. டே ஒன்றே தான் இல்லை, இருக்கட்டும் டைம். அவன் 2 days எனக்கு விஷ் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிமின் வா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். இல்லை டே நீ போயிட்டு வாடா, தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லி டேங் இப்போ ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஜிமின் ஒரு நிமிஷம் இல்லை சொல்லிட்டே, அந்த சீட்டு எனக்கு சரியா இல்லை, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பிஜின் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. இப்போ ஜங்குக் பக்கத்தில் இருக்க அந்த சேர் காலியாக இருக்குது. என்ன பார்த்துட்டு இருக்க, உட்காரு உட்காரடா அப்படி சொல்லி கையை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாரு. இப்போ ஜங்குக் டைங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. 1/2 hour தான் டைம் புரியுதா அப்படின்றாரு. இப்போது சைனீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தெய்வமே நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியல, ஆனால் ஒன்று
அந்த போலீஸ்காரருக்கு நீங்கள் மட்டும்தான் ஏற்றவங்க அப்படின்றாரு. எல்லாருமே அப்படியே ஸ்மைல் பண்ணாங்க. டக்குன்னு ஜிமின் அப்படியே ஸ்மைலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னன்னு சொன்னால் ஜங்குக் ஜிமினோட ஹேண்டை வந்து பிடிச்சிருப்பாரு. இப்போ ஜிமின் அப்படியே நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஜிமின் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டாரு. ஜங்குக் நல்லா சேரை இழுத்து போட்டு ஜிமின் பக்கமாக உட்காராரு. ஃபுட்டுமே வந்துடுது. எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது சுபின் தான் கேக் கட்டிங்லாம் கிடையாதா, என் மச்சான் என்ன ஸ்கூல் படிச்சுட்டா இருக்கான் கேக் கட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அப்போனா எப்போவுமே இப்படி தானா? இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. போன வருஷம்லாம் எங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் அப்படி சொன்னேன். ஜின் அப்புறம் டேங் 2 பேருமே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. இப்போது காய் தான் அவன் கிடையாது, அவன் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டான். நாங்கள் 2 பேரும் எப்பயாவது. இல்லை ஜின், அவன் பொய் சொல்கிறான். நான் ரேராக தான் ட்ரிங்க் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணாமலாம் இல்லை, எப்பயாவது பண்ணியிருக்கேன். சாரி, இதுக்கு மேலே நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ டே தான், அதில் என்ன இருக்குது, எப்போயாவது ஒரு வாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொன்னேன். இப்போ சைலண்ட்டாக எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்னமும் ஜிமினோட ஹேண்டை ஜங்குக் விடவே இல்லை. இப்போது ட்ரயாங் தான், இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டா, ரொம்ப செலவாயிருக்கும்ல அப்படி சொல்லி கேட்குறாரு. இதில் என்ன செலவாக போகுது, இந்த ரெஸ்டாரண்ட்டே மச்சான் தான் அப்படி சொன்னேன். எல்லாருமே ஷாக். ஜிமின் கூட ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. என்ன எல்லோரும் ஷாக் ஆகிட்டீங்க? இவங்க தாத்தா அப்பாவை பற்றி தெரியும்ல, பெரிய பிஸ்னஸ் மேன். இது அவங்க தாத்தாவுடைய தான். அவங்களுக்கு ஒரே ஒரு வாரிசுனா அது ஜங்குக்கு மட்டும்தான். அப்போது இது ஜங்குக்குள்ள ரெஸ்டாரண்ட் தானே, அதை தான் நான் சொன்னேன். இப்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜிமீன் ஜங்குக்கா கையை விட்டு, ஜங்குக்கா அப்படி சொல்லி அப்படியே கையை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் விடவே இல்லை. கையோட கையை அப்படியே கோர்த்த மாதிரி வச்சிட்ருக்கிறாரு. இப்போது ஜின் தான், நாங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அப்போனா நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நாங்கள் உங்களை சுற்றி காட்டுறோம் அப்படி சொல்லி காய் அப்புறம் சைனீஸ் 2 பேர் வராங்க. ஜங்குக் கையேட்டு, நானும் கூட போகிறேன். என்னடி விளையாடுறியா? நானே எப்படா உங்ககிட்ட தனியாக பேச நேரம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நீ உன் கூட போகிறேன்னு சொல்கிறேன். இங்கே நீ என்ன பார்க்க வந்தியா இல்லை ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்க்க வந்தியா? ஜங்குக் நிஜமாவே இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுடையதா? ஆமாம், என் கிராண்ட் அது. ஓ, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படி சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது ஜிமினோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஜிமின் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கும் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அவருடைய பார்வை அப்படியே ஜிமினோட லிப்ஸ் கிட்ட போகுது. எங்கே பார்க்குற? நீ எனக்கு சேலஞ்ச் பண்ணல, லிப்ஸில் கிஸ் பண்ண முடியுமான்னு, அதான் லிப்ஸில் கிஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தலையை சாய்ச்சி பார்க்குறாரு. ஜங்குக் வேணாம், ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவன் அவனோட வேலையை பார்த்துட்டுருக்கான், நம்மளை யார் பார்க்க போகிறா, கிட்டவாடி அப்படி சொல்லி அப்படியே கிட்ட இழுத்து உட்கார வைக்கிறாரு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால் லாஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா, தடுப்பு மாதிரி இருக்குது. கிட்ட இழுத்து உட்கார்ந்தோன்னா அந்த சைட்லேருந்து பார்த்தா யாருமே தெரியாது. ஜங்குக் இன்னும் கிட்ட சேரை இழுத்து போட்டு உட்காராரு. ஜங்குக்கா ரெடியாக இருந்துக்கோ, நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், ஏன்னா சேலஞ்சில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஜங்குக்கா என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஜங்குக்கோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்னோட லிப்ஸ் கிட்ட போகிறாரு. டே மச்சான் பூச்சி எல்லோரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைனீஸோட வாய்ஸ். 2 பேரும் பதறி போய் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. டே இவன் அண்ணன் போலீஸ்கார வந்துட்டான்டா, டே மச்சான் என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி பின்னாடி காயுமே வந்துட்டாரு. ஜிமின் அப்படியே சிலையாட்டம் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் ஜங்குக்கா அண்ணா வந்துட்டாரு, பூச்சி மாட்டணும், என்ன பண்ணுறது? டென்ஷன் ஆகுதுடி. அங்கேருந்து ஜின்னுமே வந்துட்டாங்க, டே சூபின் எல்லாருமே வந்துட்டாங்க. சூபின் திரும்பி பார்க்குறாரு. ஐயோ உள்ளே வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ டைம் தான், நீங்கள் போய் ஒழிச்சிக்கோங்க, போங்க, இது உங்கள் ரெஸ்டாரண்ட் தானே, எங்கன்னா போய் ஒழிச்சிக்கோங்க, நாங்கள் சமாளிச்சிடுறோம். சுகா என்னை பார்த்துட்டாரு. உன்னை பார்த்தாரா? ஆமாம், உள்ளே வரப்போ பார்த்துட்டாரு. அநேகமாக சூபினையும் பார்த்துருப்பாரு. அப்போது சூபினை அதில் என்ன நம்ம யோசிச்சுக்கலாம் ஜின், நம்ம சமாளிச்சிக்கலாம். நீ ஜிமினை கூட்டு போ, ஜிமின் போ. அண்ணா டே பயமாக இருக்குது, ஒன்றும் பயப்படாத, இப்போ உங்கள் அண்ணங்கள்லாம் மாட்டவே கூடாது, வா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இப்போ ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. இவனுக்கு 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ டயாங்கில், நீங்கள் 2 பேரும் வெளியிலையா? நாங்கள் 2 பேருமா? உங்கள் 2 பேர் இருந்தால் எங்க கூட பார்த்தாங்கன்னு என்ன ஆகும்? ஆமல்ல அப்படி சொல்லிட்டு ஓடுறானுங்க. அந்த பக்கம் டயாங் தலையில் கட்டிச்சிட்டு இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு டயாங் பயமாக இருக்குது. இந்த பாரு, பயந்து உளறி இளறி வைக்காத, நான் பார்த்துக்கிறேன். என்னது ஆரம்பம் வரான் அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாங்க. சுகா அப்புறம் ஆரம் 2 பேருமே தான் வந்துட்டுருக்காங்க. ஜின் மாட்டினோம், செத்தோம், சமாளிச்சே ஆகணும், சரி வாங்க உட்காரலாம் அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. டயாங் அப்படி சொல்லி சுகாவோட வாய்ஸ். சுகா இங்கே என்ன பண்ணுற?
அதை நான் கேட்கணும். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 3 பேரும்? உனக்கு காலேஜ் இல்லையா? அது வந்து காலேஜ் வரைக்கும் கூட்டு போனோம். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா சரி அதான் டாக்டர்கிட்ட கூட்டு போகலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கூட்டு வந்துட்டோம். சரி அதுக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் சொன்னான் இந்த மாதிரி அவுட்டரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி அதான் வந்து டேஸ்ட் பண்ணலாமே சொல்லிட்டு வந்தோம். சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அரமண்ணா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுவாட்டே ஒரு தெரிஞ்சவர், அவரை மீட் பண்ணுறதுக்காக வந்தோம். ரொம்ப நாளாக அவரை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சோம், இன்றைக்கி தான் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி வெயிட் பண்ணிட்டுருங்க, அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறோம். வட சுகா, கிளம்பி போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படி சொல்லி சுகா போகிறாரு. டே அப்படி சொல்லி இப்போ ஜீன் அப்படி எட்டி பார்த்துட்டு ஜெயங் பேசாமல் அவங்கள இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லிடலாமா? அங்கே பாருங்கள் ஜீன், அவங்க போலீஸ் ஜீப்பில் வந்திருக்காங்க, ஏதோ கேஸ் விஷயமாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏட்டு பாருங்கள் வெளியே நிற்கிறாரு. அவருக்கு நம்ம ஜிமீனை தெரியும் தானே, அவர் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவாரு. வெளியே வர வேணாம்னு சொல்லிட்டு ஜிமீனுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ அப்படியே ஜிமீனுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாரு. இங்கே ஜிமீனுக்கு மெசேஜ் வருது. அவர் ஆன் பண்ணி பார்க்குறாரு. பூச்சு நல்லா மாட்டிக்க போகிற ஜங்கோக். என்ன ஆச்சு? ஏதோ கேஸ் விஷயமா ஆரம்பன்னா அப்புறம் சுகானா 2 பேரும் வந்திருக்காங்களாம். என்ன கேஸ் விஷயமா வந்திருப்பாங்க? மேலே தான் போயிருக்காங்களாம். மேலே ரூம்ஸ் இருக்கா என்ன? ஆமாம் ரூம் இருக்கே, ஏன்னா விஐபி மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க மேலே தானே போயிருக்காங்க. இப்போ நம்ம போயிடலாம். இல்லை ஜங்கோக், வெளியே அந்த ஏட்டன்னா இருக்காங்களே, அவங்க வெளியே தான் நிற்கிறாங்களாம். அவங்க அதை தான் மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, வெளியே வராதிங்க அங்கேயே இருங்கன்ட்டு. இப்போ அவங்க போகிற வரைக்கும் வெளியே போக முடியாது. எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோக் ஜிமினோட காதுக்கிட்ட போய் சொல்கிறாரு. என்ன பேசுகிற ஜங்கோக்? உங்கள் அண்ணாங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அப்போ தானே உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக நிற்க முடியுது. ஜங்கோக், இந்த நேரத்தில் கூட உனக்கு ஃப்ளாட் தானா? பொண்டாட்டி, நான் எங்கடி விளையாட ஆரம்பித்தேன், இதுக்கு மேலே தான் விளையாடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹிப்பில் கை வைக்கிறாரு. அவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஜங்குக் ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாள். அப்போ ஜிமின் சொல்லியிருப்பாரு, ஜங்குக் நம்ம வாஷ்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கலாம். எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறது, அங்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஒரு வேளை வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டானா, ஐயோ இப்போ எங்கே போகிறது, இங்கே ஒரு ப்ளேஸ் காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து கூட்டு போயிருப்பாரு. எப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறுவாங்க இல்லையா, அதுக்கு சைடில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். என்ன ரூம் இது? இது ஸ்டோர் ரூமா? நீ நிற்க கூட முடியல ஜங்கோக், வேறு வழி இல்லை, நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரையுமே அப்படியே லாக் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ திங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் அப்படின்னா இந்த ஹோட்டல் ரூம்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த பெட்ஷீட், டவல், அப்புறம் இந்த கிளாத்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஜங்கோக் எவ்வளோ கிட்ட வர பார்த்தல, பின்னாடி எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு, அதாண்டி நிற்க கூட இடம் இல்லை அப்படின்னு ஜிமின் கிட்ட வராரு. ஜிமி ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே தள்ளுறாரு. அவர் தள்ளினத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே கொட்டுது. ஜங்குக்கா அப்படின்றாரு. ஜங்குக் அதெல்லாம் ஜங்குக்கு மேலே விழுகுது. ஜங்குக் அப்படியே ஜிமின் மேலே விழுகிறாரு. கீழே ஃபுல்லாக துணி கிடக்கு, அது மேலே ஜிமின் மேலே ஜங்குக், அவங்க மேலே துணி கிடக்கு. ஜங்குக் எந்திரி, அமைதியாக இறி, யாருன்னா சத்தம் கிட்ட வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, அப்புறம் அண்ணாக்கிட்ட மாட்டிப்போம். கிட்ட இந்த மெசேஜ் வர வரைக்கும் அமைதியாகிரு அப்படி சொல்லி அமைதியாக படுத்துருக்கிறாரு. ஒரு மேலே ஜங்குக் ஒரு 2 ஹேண்டை வச்சு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியல, அப்படியே ஜிமின் மேலே அப்படியே படுத்துடுறாரு. ஜிமின் ஐஸ் வந்து அப்படியே வியர்ட் ஆகுது. ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம வந்து சைனீஸ் அப்புறம் காயை பார்த்தோம் அப்படின்னா, டேய் எவ்வளோ நேரம்டா இங்கே நிற்கிறது அப்படின்னு மூக்கை பொத்திட்டு நின்றுட்டுருக்கானுங்க. 2 பேரும் வாஷ்ரூமில் நின்றுட்டுருக்கானுங்க. மச்சான்ட்டு வந்து மெசேஜ் வர வரைக்கும் இந்த வாஷ்ரூம் மட்டும் வெளியே போகக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க. அதில் ஒருத்தவங்க வந்து, எவ்வளோ நேரப்பா இது உள்ளே இருக்கீங்க, இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணுறாங்களோ அப்படி சொல்லி ஒருத்தவங்க திட்டிட்டு வேற போகிறானுங்க. அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் பக்கத்தில் இருக்க வாஷ்ரூம் யூஸ் பண்ண வேண்டியதானே, இதில் தான் போகணுமா என்ன அப்படி சொல்லி உள்ளே இருந்து நம்ம சைனீஸ் வந்து கத்துறாரு. ஏன்டா கத்துறேன், வேற என்ன, எவ்வளோ நேரமாக அந்த கதவு போட்டு உடச்சிட்ருக்க அந்த கிளவி, வந்தால் வேற எங்கன்னா போக வேண்டியதானே, இளவெடுத்தவ நமக்குன்னே வராளுங்க பாரு அப்படி சொல்லிட்டு சைனீஸ் ஏறி அந்த டாய்லெட் இருக்குல்ல, அது மூடி போட்ட மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஏறி குத்த வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு மூக்கை பொத்திக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜிகுக் சைடு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கும் இன்னும் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கு. ப்ராமிஸில் நான் ஜெயிக்க போகிறேன், ரெடியாக இருந்துக்கோ நான் சொல்கிறத செய்கிறதுக்கு அப்படின்னு ஜிமினோட லிப்ஸ் கிட்ட போகிறாரு. என்ன பண்ணிச்சான் கோக், இதெல்லாம் தப்பு, என்னடியே தப்பு, நான் சும்மா இருந்தேன், நீ தான் என்னை டெம்ட் ஏற்றுற, தேவையில்லாமல் எனக்கு சேலஞ்ச் பண்ண, அதுக்கப்புறம் தினமும் மார்னிங் ஆனால் எனக்கு கிஸ் பண்ணுறேன் எது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜிமின் ஷாக். மார்னிங் கிஸ் பண்ணுறேண்ணா, அதெல்லாம் கிடையாது, பொய் சொல்லாதடி, மார்னிங் வீடியோ காலில்
நீ எனக்கு தினமும் கிஸ் பண்ணுறதானே, அப்போனா நீ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா என்ன? ஃபஸ்ட்டே அதை உன்கிட்ட சொல்லாதான் தான் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளாட்டியும் நீயே கிஸ் பண்ணிட்டு உங்கள் அண்ணாங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டேன். இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுவே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தினமும் நீ மார்னிங் தூங்கலையா? அப்படி சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு தலையை ஆட்டிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட லிப்ஸ் கிட்ட வராரு. ஜங்குக்கோட லிப்ஸ் ஜிமினோட லிப்ஸில் பட்டோடனே ஜிமினோட மவுத் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே மூச்சு விடுவாங்களா அந்த மாதிரி விடுறாரு. ஜிமினோட 2 ஹேண்டுமே ஜங்குக்கோட நெக்கில் இருக்குது. ஜங்குக்கோட நெக் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக் அவரோட லிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜங்குக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமின் மேலே தான் இருக்கிறாரு. ஜங்குக்கோட வெயிட்டை ஜிமினால் தாங்க முடியல. அது ஜங்குக்கு புரிஞ்சவொடனே ஜங்குக் என்ன பண்ணுறாரு, அவர் கீழே போயிட்டு இப்போ ஜிமினை தூக்கி அவள் மேலே அப்படியே படுக்க வச்சிடுறாரு. அப்போ கூட அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பண்ணோன்னே ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் ஜிமினை பார்த்தபடியே தான் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமின் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே இப்போது அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நல்லா தான் சப்போர்ட் பண்ணுங்கள். பை சரங்கே.